இப்போது ரீசெண்ட் டைமில் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன் கூலி படத்துக்கு. எல்லாருமே அவங்கவுங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் சொன்னாங்க. நிச்சயமாக எனக்கும் அந்த சீன்ஸு படம் பார்க்கும்போது பிடிக்கல தான். எனக்கு இன்னும் பிடிக்காமல் போன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அனிருத் போட்டுட்ருக்க பாடல்கள். இது எனக்கு இப்போ இல்லை, பீஸ்ட் படம். பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, திரை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்தன் வந்தா தொட நடுங்கும் அப்படின்னு. இப்போ இது என்னென்னா, திரை தீ பிடிக்குன்னா எந்த திரை? சினிமா தேட்டரா? அதை அவர் இந்த இப்போ விஜய்க்கு மட்டும் இல்லை, ரஜினிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படமாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் ரஜினி இவங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு, அவங்களுக்கெல்லாம் ரசிகர் இருக்கேன், எல்லாருக்கும் தெரியுமே, அதை ஏன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஐ திங்க் ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன், ஒரு வாட்டி தளபதி ரசிகன்னு சொல்லி ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு சாங் விட்டுருப்பாரு. அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆல்பம் சாங்கா. நீங்கள் அப்படி விட்டுட்டு போகலாம்ல. ரஜினிகாந்த் ஆல் டைம் மை ஃபேவரட் ஃபார் திஸ் ட்ரிபியூட் டு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் விடலாம். ஆல்பம் சாங் குக்கு சாங்லாம் ஆல்பம் சாங்காக ஹிட் ஆகலையே, அந்த மாதிரி விடுங்களேன். ஏன் ஒரு திரைப்படத்தில், அப்போது அந்த திரைப்படத்தில் அவர் அந்த திரைப்பட கேரக்டராக வாழணுமா, இல்லை ரஜினி யார் நினைக்கணுமா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாஷா படம் பாஷான்னு தான் சொல்லுவோம். ரஜினி அப்படின்ற அந்த கேரக்டரை நம்ம மறந்துடுவோம். பாஷா அந்த படத்தோட கேரக்டராக தான் நம்ம மனசில் இன்னும் இருக்குது. ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்போ வர படங்கள்லாம் பாருங்க, தர்பார் படத்தில், வேட்டையன் படத்தில், இப்போ வந்திருக்க கூலி படத்தில், எல்லாத்துலேயுமே அரங்கம் பதம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை அப்புறம் அப்படியே இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? நம்ம ஆள் ஜிவி பிரகாஷம் தளபதின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அது கூட அந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. பட் ஏதோ அது ஒரு டைம். இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லியில் அஜித்துக்கு ஒரு பாட்டு. ஏன் நீங்களாம் என்ன நினப்பில் படம் எடுக்க வரீங்க? இது கேட்டால் ஃபேன் பாயின்னு ஒரு வாரம் உருட்டிக்கிறீங்க. என்ன ஃபேன் பாயின்னா என்ன? நீங்கள் சொல்கிறது அதான் நான் பண்ண மாதிரி. அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்களாம் பண்ணலாம்ல. இவங்களுக்கு எனக்கு மனசை பிடிச்சவர், அதுக்காக அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ஆல்பம் தனிப்பட்ட முறையில் விடுங்க. திரைப்படமாக பார்க்கும்போது அந்த திரைப்படம் கேரக்டராக, அந்த திரைப்படத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கேரக்டராக நம்ம மனசில் நிற்கிறோமா, அந்த தனிப்பட்ட மனுஷனாக நிற்கிறோமா? அந்த தனிப்பட்ட மனுஷனாக நிற்க வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது எனக்கு இப்போ இல்லை, இந்த பீஸ்ட் படத்தில் ஆரம்பித்த போது தோணுச்சு, இது என்ன திரை தீப்பிடிக்கும்? எந்த திரை தீப்பிடிக்குது? இது எனக்கு தோணுதுன்னா, உங்களெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு தேட்டருக்காரெல்லாம் கஷ்டப்பட்டு அவன் ஓட்டி அவன் காசை போட்டு லாபமோ நஷ்டமோ பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு, ஆனால் ஊனா தேட்டரு வெடிக்கணும், அரங்கம் சிதறணும், தீ பிடிக்கணும். அப்போ ஆக மொத்தம் அவன் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கியே. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியராக போய்கிட்டு இருக்கு. கேட்டால் உடனே இந்த ஃபேன் பாயின்னு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் கதையாக எழுதுங்க ஐயா. ஆனால் இந்த விதத்தில் ஹச் வினோத்து பரவாயில்ல, அந்த மனசை நான் பாருங்கள். நான் துணிவுன்னு ஒரு படம் எடுக்கிறேன், வாரிசுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதே டைமில் கடைசி விவசாயின்னு ஒரு படம், கடைசி விவசாயி. அப்போது அந்த படத்தில் கேரக்டராக கடைசி விவசாயியை வாழ்ந்துருக்கிற அந்த கடைசி விவசாயி கதை தான் கதை. இதெல்லாம் 10 பேரை கொலை பண்ணுறதுன்றதெல்லாம், நீ நியாயத்துக்காக கொலை பண்ணுற, எவனை காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணாலும் கொலை தானே. அது 1-2 10-15 வெட்டி போய் சாச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதில் லெஜண்டில் கேட்டால் அந்த படம் 1000 கோடி அடிக்கணுமா, 1000 கோடி. இந்த இதுலையுமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த 1000 கோடி பஞ்சாயத்து ஒன்று இருக்கு பாருங்கள். நம்மளாம் சத்தியமாக யோசிச்சு பார்க்கணும். ராஜமௌழி ஃபஸ்ட்டு எடுத்த அந்த படம் பாகுபலி, அந்த மனுஷன் 1000 கோடிக்காகல சத்யராஜோ ரம்யா கிருஷ்ணன் நடிக்க வைக்கல. சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் முன்னாடியிலேருந்தே தெலுங்கு பக்கம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்யராஜை போட்டனால தமிழ் சினிமாவில் ஓரளவு தெரியும். அந்த விட முக்கியம் அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மனசில் நின்றுச்சு அப்படின்றது தான். அந்த விதத்தில் தான் ராஜமௌழி பாகுபலி எடுத்தார். இதில் இன்னும் ஹைலைட்டாக போனது கேஜிஎஃப் படம். அதில் யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்கள், தமிழ் சினிமா ஆக்டர் நடித்தாங்க, அவங்க நடித்தாங்க, இவங்க நடித்தாங்க. ஆனால் படம் எப்படி ஹிட்டாச்சு? அவன் ஊருக்கு தகுந்த மாதிரி மக்கள் கூட உணர்வாக கனெக்ட் பண்ணுறது மாதிரி அவங்க அம்மா சொல்கிறத அவன் ஃபாலோ பண்ணுறான். அந்த படத்துலேயும் ஏகப்பட்ட தப்பு இருக்குது. என்னடா இதுக்காக நீ எவனவனா அடிச்சுக்கொள்ளலாம். ஆனால் அதேமாதிரி பாருங்கள் காந்தாரா, யோசிச்சு பாருங்கள். காந்தாரா படத்தில் எதுனா ஒரு விஷயம் அவன் இந்த கோடி அடிக்கணும், அது மாதிரி இருக்கணும். அவன் படம் எடுக்கணும், படம் நல்லா இருக்கணும், அப்படி எடுத்தான். நம்ம ஆளுங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. எனக்கு உண்மையில ஜெயிலர் படம் பார்க்கும்போது தோணுச்சு, என்னையா இது, என்ன இது கேரக்டர்லாம் மோகன்லாலுக்கு, அந்த மோகன்லால் கேரக்டர் இதுக்கு பில்டப்புக்காக ஒரு கேரக்டர் வச்சுக்கிறது. இது கேட்டால் அவங்க அந்த படம் என்ன நல்லா இருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த படமே குப்பையாக தான் இருந்தது. இப்போ இந்த கூலி படத்தை கம்பேர் பண்ண ஜெயிலர் நல்ல படம்ன்றீங்க. ஜெயிலர் வேட்டையன் கம்பேர் பண்ணும்போது ஜெயிலர் நல்ல படம்ன்றீங்க.
எந்த படமும் ஒஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாஷா படம் அந்த பீரியடில் எடுத்தால் அது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, அவ்வளோதான். அதில் அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கு, கதை சொன்ன விதங்கள், அது மக்கள் கூட கனெக்ட் ஆச்சு, ஒரு புதுசாக இருந்தது. ஆல்ரெடி ரஜினிகாந்த் அந்த ஃபேமஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுச்சு. மற்றபடி கதையெல்லாம் கொஞ்சமாச்சு எழுதுங்க. ஏன்னா நடிக்க தான் வைங்களேன். இப்போ அதான் நம்ம ஆளுங்களும் ஒரு பில்டப் பண்ணியே வாங்க. ரஜினிக்குன்னா கதையாக எழுதக்கூடாதா, நடிக்க வைக்கக்கூடாதா? அது சரி, ஸ்கேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஒன்று வச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? இந்த சன் பிக்சர்ஸ்கார மாதிரி ஆளுங்க ஸ்கேமர்ஸ் இருக்கான் பல பேர். அவனை வச்சு பில்டப் பண்ணிவிட்டு 1000 கோடி அடிக்கணும், 1000 கோடி அடிக்கிறோம், சரி அடிக்கிறோம், தமிழ் சினிமா 1000 கோடி அடிச்சு யாருக்கு தருவான்? நமக்கு தருவாங்களா? இல்லை அவன் மறுபடியும் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு 50 கோடியில் படம் எடுக்கிற ஒரு 50 பேரை வாழ வைப்பான். 50 டேரக்டரை நல்ல கதையாக நம்ம கதை களமாக எடுக்கலாம். இப்படி பண்ண போகிறாங்க. 1000 கோடி எடுத்தானா மறுபடியும் ஒரு 1000 கோடிக்கு ஒரு பட்ஜெட்டு ஒன்று சொல்லி 2000 கோடியாக எடுக்கலாம் தான் யோசிப்பானே தவிர, என்றைக்கும் இந்த சினிமா ஃபீல்டையோ இல்லை கஷ்டப்படுறவங்களை முன்னேற்றத்தில் அவனோட இதை முன்னேற்றிக்கணும். ஐயா ரஜினி ஐயா, நீங்களும் கொஞ்சமாச்சும் யோசிங்க ஐயா. இவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்றது தான் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுல்ல. தான் சொல்ல கலாநிதி மாதிரிலாம் நான் பேச்ச குறைச்சிட்டு, நீங்களும் லைட்டாக சொல்கிறீங்க இவங்களெல்லாம் நம்பி பண்ணியிருக்கேன், இப்போலாம் பண்ணுறது யோசிக்கிறேன். ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. அந்த 3 கேரக்டரை பார்த்த போதே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, எப்படிடா ஒரு கேரக்டர் எதுன்னு. உண்மை தான் உழைக்கணும்னு ஆசைப்பட்டு லோகேஷ் பண்ணும்போது மாஸ்டர் படம் யோசிச்சு பாருங்க. 2 கேரக்டர், 2க்குமே வெயிட்டாக இருக்கும். ஈவன் விஜய் சேதுபதிக்கு இன்னுமே வெயிட்டாக இருக்கும் அது படத்தில். ஆனால் அதுக்கப்புறம் லியோவிலக்கே எல்லாம் கதை சொன்னாங்க, ஐயோ நல்லா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவு அதில் ஸ்க்ரீன்லாம் அந்த ரைட்டிங் நல்லாயிருக்கும். அந்த ஃபைட்டு சீன் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட், அந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட்டு, அதெல்லாம் எழுதியிருப்பார். பட் செகண்ட் ஹாஃபில் தான் சொதப்பல்லாம் இருக்கும். அதே சஞ்சய் தத்தை கூட்டுறேன், அவங்கள கூட்டு வரதெல்லாம் தேவையில்லைங்க. இருக்கிற கேரக்டர் நடிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி கொடுங்களேன். அதை விட்டுப்பட்டு எதுக்கு கேரக்டரை கூட்டு வந்து அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எல்லாம் அவனை பார்க்குறீங்களா, இல்லை அவங்கள பண்ணுறீங்களா? தயவு செய்து இனிமேல் இந்த 1000 கோடிக்கு பண்ணுறேன், 500 கோடிக்கு பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. கதையாக பண்ணுங்கள். கதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். தயவுசெய்து இப்போ யோசிங்க.